நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவுல துலாம் ராசிக்கான வாராசி பலன் பார்க்கலாங்க. துலாம் ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றார். மனம், உடல், செயல்கள் எல்லாமே சுறுசுறுப்பா இருக்கும். எல்லாமே வேற மாதிரியா இருக்கும். இப்போ யாருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு எடுத்துக்கிட்ட வேலையில வெற்றியை மட்டுமே பார்ப்பீங்க. நண்பர்கள் மூலமாக உதவிகள், வாழ்க்கை துணைவர் உங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்க இந்த டயத்துல. ஓகேங்களா? கூட்டு தொழில வெற்றிகள் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விரைகள் எல்லாமே இருந்திருக்கும். இப்போ கூட்டு தொழில் பெரிய லெவல்ல வெற்றிகள், பெரிய லெவல்ல லாபங்கள் எல்லாமே உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த டயத்துல அமையும். ராசி அதிபதியினுடைய 7ஆம் பார்வை ராசிக்கு 7ஆம் இடத்துல பதிகிறதுனால பரிசுகள் குவியுங்க இந்த டயத்துல. ஓகேங்களா? நீங்க செய்யற வேலைக்கு சின்ன சின்ன பரிசுல இருந்து பெரிய லெவல்ல பரிசு வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க முயற்சி எடுத்து அந்த வேலைகளை சக்சஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல பரிசுகள் எல்லாமே உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜுவல்லரி கடை வச்சிருக்கவங்களுக்கு, துணி கடை வச்சிருக்கவங்களுக்கு, உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தொழில லாபங்கள் அதிகரிக்கும். வருமானம் பல வழிகளிலும் சேரும். ஏன்னா அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் ஈர்க்கப்படுவாங்க உங்களுடைய கடையை நோக்கி. அப்போ வாடிக்கையாளர்கள் அதிகமா வந்தாலே அது லாபம் தானே. ஓகேங்களா? உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இப்போ லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ லாபங்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எழுத்துப்பூர்வமான லாபங்கள். அப்போ ஒரு பத்திரப்பதிவு துறையில வேலை பார்க்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு லாபங்கள் உங்களை தேடி வரும். ஏன்னா பத்திரங்கள் அவ்வளவு பத்திரங்கள் எழுதுறது, அவங்களுக்கான விஷயம் எல்லாம் பண்ணி கொடுக்கறது. அப்போ ரொம்ப ஆர்டர்ஸ் குவியும். அப்போ எழுத்துத்துறையில இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல லாபங்கள் எல்லாமே வரும். வழக்கறிஞர்களுக்கு நல்ல பெரிய லெவல்ல லாபம் வரும். ஏன்னா புதன் தான் பாத்தீங்கன்னா பேச்சுக்கள், அவரோட பேச்சு திறமை. அவர் விரையாதிபதி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால விரயம் அது எப்படின்னா லாபத்தில் கொஞ்சம் ஓரளவு குறையுமே ஒழிய லாபம் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் கன்ஃபார்மா வருங்க இந்த டயத்துல. இந்த வாரத்துல 30ஆம் தேதி 1ஆம் தேதி தொழிலில் லாபங்கள், தொழிலில் முன்னேற்றங்கள், தொழிலில் முதலீடுகள். ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொழிலே அந்த வேலை பார்க்குற இடத்துலயே உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பாராட்டுக்கள் எல்லாமே இந்த நாட்கள் உங்களுக்கு நடக்குங்க. நீங்க செஞ்ச வேலைகளுக்கு அவ்வளவு அற்புதமா அந்த வேலைகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதுல பாராட்டுக்கள் எல்லாமே உங்களை தேடி வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா பயணங்கள், பிசினஸ் சம்பந்தமான பயணங்கள். அந்த டயத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க அப்படின்னா வீக் டேஸ்னா சில ஆபீஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீக் டேஸ்ல ஒரு 1 or 2 days சும்மா அப்படியே ஒரு டிராவல் போயிட்டு வரலாம் அப்படி சொல்லி ஒரு டூர் கிளம்புவாங்க, ஒரு குரூப் போட்டு கிளம்பி போவாங்க. அது மாதிரியான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அப்படி இல்லைன்னா ஒரு பிசினஸ் சம்பந்தமான விஷயத்துக்கு டிராவல் பண்ணுவீங்க. அதுல போயிட்டு பெரிய லெவல் ஆதாயங்கள் எல்லாமே தேடி வரும். இந்த டயத்துல பாத்தீங்கன்னா பிசினஸ் சம்பந்தமான விஷயத்துல புதுசா முதலீடுகள் பண்ணலாமா அப்படி யோசிச்சு அந்த முதலீடுகள் எல்லாம் பண்ணுவீங்க. அதன் மூலமா நல்ல விஷயங்கள் வரும். ஆன்மீக பயணங்களை இந்த டயத்துல தாராளமா போகலாம். அதன் மூலமாக மனசுக்கு இனிமையான விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய நாட்கள் இதுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4, 5, 6 இந்த நாட்கள் காரிய வெற்றி, உடல் சுறுசுறுப்பு, மனம் சுறுசுறுப்பு, தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப அழகா நீட்டா எல்லாம் தெளிவா பண்ணுவீங்க. எல்லாத்துலயுமே காரிய வெற்றிகள் கொடுக்கக்கூடிய நாள் இதுதான். ஓகேங்களா? இந்த நாட்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்கள் நான் சொன்ன மாதிரி முக்கியமான வேலைகள் பண்ணீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல வெற்றிகள் நீங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் துலாம் ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.